வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இன்று நாம் காண இருப்பது கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாக பரபரப்பாக பேசப்படக்கூடிய காசி ஜாதகம். அது என்ன சார் காசி ஜாதகம்னா, காசிக்கு போனால் தான் இந்த ஜாதகம் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். எது கேட்டாலும் சரி, நீங்கள் கல்யாணத்தை பற்றி கேட்டாலும் சரி, தொழிலை பற்றி கேட்டாலும் சரி, படிப்பை பற்றி கேட்டாலும் சரி, குழந்தை பற்றி, கடன் பற்றி, நோய், எதை கேட்டாலும் சரி, ஒன்றுமே இல்லை. சனி கேந்திரத்தில் இருக்கக்கூடாது சார். 1-4-7 இருக்கக்கூடாது. ராகுக்கு எதுக்கு வெளியே, அச்சுக்கு வெளியே இருக்கக்கூடாது. தனித்து விடப்பட்ட சனி இருக்கக்கூடாது. இதில் காலம் சென்ற ஜோதிட மாமேதை திரு வசந்தன் ஐயா அவர்கள் இதை ஏதோ ஒரு கருத்தரங்கத்தில் பேசும்போது சொல்லியிருக்கார். அவர் காசி ஜாதகம்லாம் சொல்லலை. அவர் என்ன சொல்லியிருக்கார், இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு காசிக்கு போனால் நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை தெரியாமல் சொல்லிட்டார். அதை நம்ம மக்கள் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அதை மிகப்பெரிய தொழிலாக கூட்டிகிட்டு போயிட்டு வர்றது, 80,000 கொடுங்க, 1 லட்சம் கொடுங்கன்னு வாங்கிட்டு காசி கூட்டிகிட்டு போய் பரிகாரம் பண்ணி கூப்பிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருக்காங்க. உண்மையிலே இதில் விஷயம் இருக்கோ இல்லையோ, இவங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை இது ஏற்படுத்தி கொடுவதற்கு நல்லா வேலை செய்யுது. ஜோதிடருக்கு இது வேலை செய்யுது. ஜாதகருக்கு வேலை செய்யுமாங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். ஜாதகரை பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை. சுயநலம் அப்படிங்கிறது மக்களுடைய மனதிலே இருக்கா இல்லையா, அடிப்படையில் இருக்குது. ஜோதிடர் இதுக்கு ஒரு விதிவிலக்கெல்லாம் கிடையாது. சிக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிச்சு விட்ருவாங்க. அதனால் இதில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை என்பது, அவர் ஐயா என்ன ஒரு நோக்கத்துக்காக இதை சொன்னார், எந்த ஒரு ஜாதகத்தில் ஸ்பெசிஃபிக்காக அதை சொன்னார் அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் தெரியாது. ஐயா காசி ஜாதகம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. இவனுங்களாம் ஒரு பேரை வச்சுக்கிட்டானுங்க. இவனுங்களாம் ஒரு பேரை வச்சு வியாபாரம் ஜேன்னு நடந்துட்டுருக்குதுங்க. சமீபத்தில் கூட பார்த்தேங்க, ஒரு 4-5 ஜாதகம் பார்த்தேன். அவங்களே கஸ்டமரே சொல்கிறாங்க, ஐயா காசி ஜாதகம்னு சொல்லிட்டாங்க, எனக்கு காசிக்கு போய் செலவு பண்ணுற அளவுக்கு என்கிட்ட வருமானம் இல்லைங்க, நான் அந்தளவுக்கு, ஏன்னா ரொம்ப தரித்திரத்தில் இருக்கேன், கஷ்டத்தில் இருக்கேன், இதுக்கு என்ன வேறு ஏதாவது தீர்வு இருந்தால் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அவன் கஸ்டமரோட நிலைமை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. தயவுசெய்துலாம் நம்பாதீங்க. பகவான் நீ 70-80,000 செலவு பண்ணிவிட்டு காசிக்கு பரிகாரம் பண்ணால் தான் உனக்கு நல்லது தருவேன்னு எங்கேயுமே சொல்லலை. தயவுசெய்து இந்த தவறான கூற்றுகளுக்கெல்லாம் இரையாகாதீர்கள். ஏன்னா எதை தின்னா பித்தம் தெளிங்கிற ஒரு இதில் வாடிக்கையாளர் என்ன பண்ணுறாங்க, இருக்குதோ இல்லையோ கடனுடன் வாங்கி செலவு பண்ணுறது தயாராக இருக்கிறாங்க. அதை இவங்க சந்தர்ப்பத்தை இவங்க பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பது தான் இங்கே உண்மை. இந்த கர்மா ஒரு ஜோதிடர்களை தான் சாரும். யார் தவறான வழிகாட்டி, இதில் ஒரு சிலர் போயிட்டு வந்திருக்காங்க. அதுதான் பியூட்டி. அங்கே போயிட்டு ஒருத்தர் இப்போ 4 வருஷம் ஆகுதுன்னு அவர் கல்யாணம் ஆகலை. அவருடைய ஒரு மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதான் ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க காசி ஜாதகம்னு சொல்லிட்டீங்க, கல்யாணம் நீ போயிட்டு வா கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டீங்க, போயிட்டு 4 வருஷம் ஆகுதுங்க, ஏங்க ஆகல? இது விஷயம் இருக்கா இல்லையா? ஐயா ஏன் இந்த விஷயத்த சொன்னாருங்கிறது நமக்கு அடிப்படை என்னங்கிறது நமக்கு தெரியாது. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இவங்க காசி ஜாதகம்ன்ற ஒரு பெரிய இதை ஃப்ரேம் பண்ணி, இதுதான் இடைச்சர்கள்னு சொல்கிறது. நான் பல இதில் இடைச்சர்கள்ன்ற வார்த்தையை சொல்லியிருப்பேன். இவங்களாவே ஜோதிடர்களாகவே ஒரு விஷயத்தை இவங்க தனக்குத்தானே கற்பித்து கொண்டு மக்களிடமிருந்து பணம் பறிப்பதற்காக இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் செய்து வருகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீ சம்பாதிக்க வேண்டாம் நான் சொல்லல, ஆனால் இந்த அளவுக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கெல்லாம் பில்லு போடக்கூடாது. போட்டு இந்த மாதிரி பயமுறுத்து, நாளைக்கு நீங்கள் அது பரிகாரம் செஞ்சு நடக்கலங்கும் போது அங்கே உங்களுடைய நிலைமை என்னங்கிறது நீங்கள் ஒரு செகண்டு கூட யோசிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி யோசிச்சிருந்தா கண்டிப்பாக இதெல்லாம் இதுக்கெல்லாம் துணிய மாட்டாங்க. கிடைச்ச வரைக்கும் லாபம்னு எல்லாம் வாரி போட்டுக்கிறது தான் இங்கே கலிகாலங்கிறது. அப்படி தாங்க இருக்கும்.
நல்ல விஷயங்களுக்கு இங்கே நாம் அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட வர்றவங்கக்கிட்ட நம்ம நல்ல விதமான ஒரு சில பரிகாரங்களை சொன்னால் கூட அவங்க வந்து அதில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்காங்க. அது அவங்கவுங்க தலையெழுத்து, அது விதியை வந்து நாம் மாற்ற முடியாது. ஆக இந்த காசி ஜாதகம் என்பது இதிகாசங்களில், அதாவது நம்முடைய மூல நூல்களிலே எங்குமே தரப்படவில்லை. ஜாம்பவான்கள் ஒரு சில வார்த்தைகளை சொல்லும்போது அது ஏன் எதுக்கு சொன்னாங்க, இடம்பொருள் ஏவல்னு ஒரு விஷயம் இருக்குங்க. நாம் இஷ்டத்துக்கெலாம் அதை பயன்படுத்தக்கூடாது என்பதை சொல்லி இந்த வீடியோவை 4 பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இதை வந்து மக்கள் வந்து பொதுமக்கள் பார்த்து இதில் ஒரு அவேர்னஸ் வந்து கொண்டு வரணும். வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வந்து இங்கே பிரயாணம் மேற்கொண்டு வந்து செஞ்சுட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். சரிங்க சார், போயிட்டு வந்தீங்களே என்னாச்சுன்னு கேட்டால் தலையை சொல்லிடுறாங்க. எப்பயும் போல தான் இருக்குங்கிறாங்க. எப்பயும் போல் இருக்கிறதுக்கு எதுக்கு போகணும்? அதாவது ஒவ்வொரு இந்துவனுடைய கடமையும் காசி ராமேஸ்வரங்கிறது எப்படி முஸ்லீம்களுக்கு மக்கா மதீனான்னு சொல்லியிருக்கா இல்லையா, கிறிஸ்டியன்களுக்கு ஜெருசலேம் சொல்லியிருக்கா இல்லையா, அதுபோல் இந்துக்களுக்கான புனித கடமையாக சொல்லப்பட்டது காசி யாத்திரை. அந்த காலத்துலலாம் காசிக்கு போகிறேன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அங்கேயே போய் உசுரை விட்டுருவாங்க. ஏன்னா வண்டி போக்குவரத்து இல்லை, நடப்பயணமாகவே போவாங்க. போய் சேர்றதுக்கு 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். இடையில ஆறு ஓடலாம், காடு இருக்கலாம், காட்டு விலங்குகளுடைய பயமுறுத்தல் இருக்கலாம், திருடர்களுடைய இது இருக்கலாம். போய் சேர்றதுக்குள்ளே நிறைய பேர் என்ன ஆயிடுவாங்க, மேலே வந்து போயிடுவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து காலையில் இங்கே ஏறினா ஃப்ளைட்டே இருக்குது, மதியானம் கொண்டு போய் அங்கே விட்டுருவான். இங்கே 9-10 மணிக்கு ஏறினா அங்கே 12-1 மணிக்கு காசிக்கே நீங்கள் போயிடலாம் டைரெக்டாக. அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து போக்குவரத்துக்கு டெக்னாலஜிலாம் டெவலப் ஆகிடுச்சு. இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களே வந்து இப்படிப்பட்ட ஜோதிடர்கள் கையில் மாட்டிக்கொண்டு மக்கள் வந்து முழிப்பது தான் இங்கே ரொம்ப மனதிற்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்துவாக பிறந்த எல்லாருமே காசி ராமேஸ்வரம் போகணும். காசியிலேருந்து கங்கையை கொண்டு வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்யணும் என்பது, மறுபடியும் அங்கேருந்து மணலை கொண்டு போய் கங்கையில் கரைக்கணும். இதுதான் வந்து ஒவ்வொரு இந்துவுக்கும் சொல்லப்பட்ட புனித கடமைகளில் இது ஒன்று. ஸோ இதை வந்து வியாபாரமாக்குறது என்பது எந்த விதத்திலும் சரியில்லை என்பதை சொல்லிக்கொண்டு இதை நம்பி வீண் போக வேண்டாம் என்பதை இதன் மூலியமாக கேட்டுக்கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.